ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதில் என்னோடய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஜரி த்ரெட்டில் வந்துட்டு நான் செயின் ஸ்டிச் பழகும்போது எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட்டில் வந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் வந்துச்சு. பட் நான் ஹேண்டில் பண்ணதை வந்துட்டு ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணேன். இப்போ வந்து நான் பழகிட்டே நார்மலாக வருது. ஆனால் அப்போ நான் ஹேண்டில் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா, கீழே ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குவேன் நூலை. மேலே நான் இழுக்கும் போதுமே அந்த நூலை வந்துட்டு வேகமாக இழுத்துருவேன். இழுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக டைட்டாக அந்த லூப்பில் மாட்டி வருதில்ல, அப்போ வந்துட்டு அந்த வேகமாக இழுத்துருவேன். அந்த ஹூக்கில் மாட்டி அந்த நீடில் வந்துட்டு வரும்போது அது ஒன்று தான் நான் பண்ண மிஸ்டேக். மற்றபடி ஜரி த்ரெட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. காட்டன் த்ரெட்டும் ஜரி த்ரெட்டு மாதிரியே தான், காட்டன் த்ரெட்டு மாதிரியே தான் ஜரி த்ரெட் இருந்துச்சு. இதில் எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, காட்டன் த்ரெட்டை விட ஜரி த்ரெட்டில் போட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த எண்ணாட்டெலாம் போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக போட்டேன். ஈஸியாக எனக்கு வந்துச்சு. அந்த இதில் ஜரி த்ரெட்டில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. ரொம்ப டைட்டாக கீழே பிடிச்சி இழுத்துட்டோன்னா அந்த அந்த நூல் திரிஞ்சிக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் ரிலாக்ஸாக உட்காந்து பொறுமையாக போடும்போது ரொம்ப குட்டி குட்டியாக கூட நான் செயின் ஸ்டிச் போட்டேன் ஜரி த்ரெட்டில். காட்டன் த்ரெட் வந்து கொஞ்சம் லாங்காக தான் போட்டேன். பட் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் ரொம்பவே சிம்பிளாக போட்டேன். யாருக்குமே வந்துட்டு ஜரி த்ரெட் கஷ்டம்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் பழகுங்க. நல்லா பழகினதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. உடனே நீங்கள் சில்க் த்ரெட்டுக்கு வந்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஜரி த்ரெட்டில் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் பண்ண மிஸ்டேக்கு, நான் எந்தெந்த ஆங்கிளில் போட்டு பார்த்தேன், எப்படிலாம் ஏரோ மார்க் பண்ணி போட்டு பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு யாருமே வீட்டிலேருந்து எல்லாருக்குமே வீட்டில் தனியாக நம்ம இருக்கோம் அப்படின்னாலே ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும். எதனா ஒன்று செய்யலான்னு தான் நம்ம இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று யோசிக்கிறது. பட் இந்த ஆரி ஒர்க் வந்துட்டு நான் கற்றுக்கணும் ஏன் டிசைட் பண்ணேன்னா, எனக்கு அப்போ இருந்தே இன்ட்ரெஸ்ட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே இருந்துச்சு. அதனால தான் நான் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ ஓரளவுக்கு பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸுக்கு போயாச்சு. பட் ஓகே, எப்படியும் இதை முடிச்சுட்டு நான் படிச்சுட்டு இதை வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன். வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்றதுக்காக நான் கற்றுக்கிட்ட ஸ்கில்லை வந்துட்டு வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான் இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கும். புரியலனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பேசிக்லேருந்து நான் கற்றுக்கிட்ட எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தான் தரப்போகிறேன். இது ஃபுல்லாகவே நீங்கள் வீட்டில் இருந்தே கூட பார்த்து ட்ரை பண்ணலாம். ஆனால் பட் பொறுமையாக பார்க்கணும். எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக பார்த்தா தான் உங்களால் வந்துட்டு சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் உங்கள் ப்ளவுஸ்க்கே கூட ஒரு ஸ்டிச் போட்டு பழக முடியும். இதுக்காக நீங்கள் ஏன் போய் வெளியே பண்ணணும் அப்படின்றது இல்லை. உங்கள் ப்ளவுஸ்க்கு நீங்கள் போட்டு பழகுனீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்துட்டு மற்றவங்க கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.